டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாசஸ் ப்ரொஃபைல் சேனல். இந்த வீடியோல நம்ம ஒரு முக்கியமான அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு எந்த ஒரு கோர்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சாலுமே இந்த 4 முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ நீங்க வந்து பாராமெடிக்கல் அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்கலாம், எம்பிபிஎஸ், பிடிஎஸ், இன்ஜினியரிங், ஆல்யூஸ், அக்ரிகல்ச்சர், எந்த ஒரு கோர்ஸ்க்கு நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய இந்த 4 முக்கியமான விஷயங்களும் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ தொடர்ந்து என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. அப்பதான் நான் நியூவா வீடியோஸ் போடும்போது நோட்டிபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சோ வாங்க இப்ப முக்கியமான 4 விஷயங்கள் என்ன அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட், எந்த ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி இந்த 4 விஷயங்களும் நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கணும். ஏன்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து ஓபன் ஆகி அது க்ளோஸ் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு 10 to 12 டேஸ் தான் தருவாங்க. ஸோ அந்த 10 to 12 டேஸ்க்குள்ள தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா ரெடி பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்காதுன்னா டைம் இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம அங்கேயும் இங்கேயும் ஓடி என்ன செய்யக்கூடாதுன்னா ரெடி பண்ணக்கூடாது. ஸோ இந்த 4 விஷயத்தையும் என்ன செஞ்சிருங்க அப்படின்னா இப்பவே வந்து ரெடி பண்ணி வச்சிருங்க. கண்டிப்பா உங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு இந்த விஷயங்கள் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயில் ஐடி. ஸோ எல்லாருமே அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு ஒரு மெயில் ஐடி வேணும். நீங்க எந்த ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கறதா இருந்தாலும் இந்த மெயில் ஐடி உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் நீங்க சப்மிட் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க காலேஜ் போய் சேரது வரை இந்த மெயில் ஐடி என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ உங்ககிட்ட மெயில் ஐடி இருக்குதுன்னா அதை வந்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா புதுசா வந்து ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கணும். இப்ப ஏதாவது ஒரு சூழ்நிலையில சந்தர்ப்பத்துல நீங்க ஒரு மெயில் ஐடி ஆல்ரெடி வந்து கிரியேட் பண்ணிருப்பீங்க. ஆனா அதோட பாஸ்வேர்டு உங்களுக்கு மறந்துருக்கும். நீங்க இது வரைக்கும் அதை ஓப்பனே பண்ணல அப்படின்னா விட்டுட்டு புது மெயில் ஐடி என்ன செய்யுங்க அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க புதுசா வந்து மெயில் ஐடி கிரியேட் பண்ணும்போது கொஞ்சம் நீட்டா டீசெண்டா வேர்ட்ஸ் போட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா மெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணுங்க. லைக் ஏதாவது கேம்ஸோட நேமை வந்து மெயில் ஐடியில போடுறது, இல்லைன்னா த ராக், த பவர் அப்படியெல்லாம் போடாம உங்களோட நேமும் கூட வந்து ஒரு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைன்னா ஏதாவது நம்பர்ஸ் ஆட் பண்ணி நீட்டா டீசெண்டான மெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பேர் ரேவதின்னு வச்சுக்கோங்களேன். ரேவதி, உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்க இப்போ வந்து 2002ல பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா gmail.com. ஸோ இந்த மாதிரி நீட்டா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடியை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத வார்த்தைகளை என்ன செய்யாதீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடியில இன்க்ளூட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வந்து நம்மளோட படிப்பு சம்பந்தத்துக்காக நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த மெயில் ஐடி வந்து கிரியேட் பண்றோம். இனி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கிட்டு உங்களோட பாஸ்வேர்டை என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா மறந்துடக்கூடாது. பாஸ்வேர்டை எங்கேயாவது நோட் பண்ணி வைங்க. ஏன்னா இந்த மெயில் ஐடியை நீங்க அடிக்கடி ஓபன் பண்ணுவீங்க. உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க வந்து செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால இந்த பாஸ்வேர்டை என்ன செய்யணும் அப்படின்னா மறந்துடாம வந்து உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கணும். எங்கேயாவது என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் எல்லாருமே இமீடியட்டா செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது உள்ள முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர். சோ மொபைல் நம்பர் நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுப்பீங்க இல்லையா, அந்த நம்பர் வந்து நீங்க காலேஜ் போய் சேரது வரைக்கும், காலேஜ் போனதுக்கு அப்புறம் அந்த மொபைல் நம்பர் என்ன செய்யும் அப்படின்னா யூஸ்ல இருக்கும். சோ நீங்க ஒரு மொபைல் நம்பர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதே வந்து கண்டினியூவா யூஸ் பண்ணுங்க. இடையில மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்றது, நான் சிம் மாத்த போறேன் அப்படிலாம் நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது நீங்க என்ன மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் என்ன செய்வாங்க அப்படின்னா ஃபர்தரா அப்ளிகேஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே என்ன செய்வாங்க அப்படின்னா கொடுப்பாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடி கவுன்சிலிங்கான ஒரு இன்டிமேஷன் கொடுப்பாங்க. உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா ரிசல்ட்டுக்கான இன்டிமேஷன் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் ஆக்டிவேட்டா இருக்கணும். ஸோ அதனால ப்ராப்பரான ஒரு மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க. அதுலயும் குறிப்பா வந்து நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது ஓடிபி போட்டு தான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா சீட்டை வந்து லாக் பண்ண முடியும். ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு ஓடிபி வந்து எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மொபைல் நம்பருக்கு தான் வரும். இந்த மொபைல் நம்பர் ஆக்டிவா இல்ல அப்படின்னா இந்த ஓடிபி வந்து உங்களுக்கு வராது. இந்த ஓடிபியை நீங்க என்ன செய்ய முடியாதுன்னா அப்ளிகேஷன்ல வந்து சப்மிட் பண்ண முடியாது. லைக் கவுன்சிலிங்ல வந்து சப்மிட் பண்ண முடியாது. அப்படி பண்ணும்போது உங்களோட கவுன்சிலிங் என்ன செய்யாது அப்படின்னா நிறைவடையாது. ஸோ இந்த மொபைல் நம்பர் ரொம்ப முக்கியம். எல்லாருமே வந்து ஒரு ப்ராப்பரான மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க. மூணாவது வந்து ப்ரிப்பரேஷன். ஸ்கூல் லைஃப் முடிச்சுட்டு நீங்க காலேஜ் லைஃப்க்கு போகும்போது நிறைய விஷயங்கள்ல உங்களை என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா தயார்படுத்தி வச்சிருக்கணும். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் வந்து எந்த ஆஸ்பெக்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இப்ப தமிழ்நாடோட கவர்மெண்ட் அட்மிஷனுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு கிடையாது.
இது வரைக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் குறித்த எந்த ஒரு அப்டேட்டும் இல்ல. அதனால தமிழ்நாடு கவர்மெண்டோட கவுன்சிலிங் குறித்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் குறித்து நீங்க பயப்பட வேண்டாம். ஆனா நீங்க ஒரு பிரைவேட் காலேஜ்லயோ டீம்டு யூனிவர்சிட்டிலயோ அப்ளிகேஷன் சப்மிட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சிஎம்சி வெள்ளூர்ல அப்ளிகேஷன் கொடுத்திருக்கிறேன், ஸ்ரீ ராமச்சந்திரா டீம்டு யூனிவர்சிட்டில அப்ளிகேஷன் கொடுத்திருக்கிறேன், எஸ்ஆர்எம்ல அப்ளிகேஷன் கொடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். சோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு உங்களை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தயார்படுத்திக்கோங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மணி. சோ மணி அப்படிங்கிறது காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு மட்டும் உங்களுக்கு மணி தேவைப்படாது, அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கும் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா மணி தேவைப்படும். இப்ப 12th முடிச்சுட்டு நீங்க வந்து இன்ஜினியரிங்க்கும் அப்ளை பண்ணணும், பேராமெடிக்கலுக்கும் அப்ளை பண்ணணும், எது கிடைக்குதோ நான் அதுல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஎன்இஏ இன்ஜினியரிங் அப்ளிகேஷனுக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி பேராமெடிக்கலுக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா பேராமெடிக்கலுக்கும் அப்ளிகேஷன் ஃபீ வரும். அண்ட் அதே மாதிரி பேராமெடிக்கல்ல டிகிரி கோர்ஸ்க்கும் எனக்கு அப்ளை பண்ணணும், டிப்ளமோக்கும் அப்ளை பண்ணணும், ஃபார்மாடிக்கும் அப்ளை பண்ணணும்னா ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா நீங்க என்ன செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ உங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ்க்கான அமௌண்ட் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தயார் நிலையில வச்சுக்கோங்க. இல்லைன்னா நமக்கு அப்ளிகேஷன் ஃபீ இல்லை அப்படின்னா நம்மளால வந்து அப்ளை பண்ண முடியாது. மூணாவது சர்டிபிகேட்ஸ், தேவையான டாக்குமெண்ட்ஸ். ஸோ என்னென்ன சர்டிபிகேட்ஸ் எல்லாம் தேவைப்படும், உங்களோட ஸ்கூல் லைஃப்ல உள்ள சர்டிபிகேட்ஸ் எல்லாம் தேவைப்படும். அதெல்லாம் உங்களுக்கு ஓரளவு கிடைச்சிடும். டிசி கிடைச்சிடும், உங்களுக்கு மார்க் ஷீட் கிடைச்சிடும், அண்ட் உங்களோட ஆதார் போட்டோ இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ சர்டிபிகேட்ல குறிப்பா எல்லாருமே சஃபர் ஆகக்கூடிய இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட் அண்ட் போனஃபைட் சர்டிபிகேட். இந்த 3 சர்டிபிகேட்ஸையும் பொதுவா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சஃபர் ஆகுவாங்க. ஸோ இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நீங்க என்ன செஞ்சிருங்க அப்படின்னா ரெடி பண்ணி வச்சிடுங்க. பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிபிகேட்டும் தேவைப்படும், பேரண்ட்ஸோட ஆதார், உங்களோட ஆதார் இதெல்லாம் உங்க கையில இருக்கும். ஸோ இந்த மாதிரி சர்டிபிகேட்ஸ் இன்னும் அப்ளை பண்ணல அப்படின்னா என்ன செஞ்சிருங்க அப்படின்னா அப்ளை பண்ணிடுங்க. குறிப்பா வந்து எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட், முதல் பட்டதாரி சான்றிதழ். உங்களோட குடும்பத்துல நீங்க தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் வாங்கினீங்கன்னா ஃபீஸ்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கன்செஷன் கிடைக்கும். ஸோ இந்த சர்டிபிகேட்ஸ் என்ன செஞ்சிருங்க அப்படின்னா தயார் நிலையில வாங்கி வச்சிருங்க. என்னென்ன சர்டிபிகேட் வாங்கணும் அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே நம்மளோட சேனல்ல இருக்குது, நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி நமக்கு க்ளோசிங் டேட் பாத்தீங்கன்னா கரெக்டா 10ல இருந்து 12 நாட்கள் மட்டுமே தருவாங்க. அந்த 10 to 12 டேஸ்க்குள்ள அதுக்கப்புறம் அலைஞ்சி உங்களால சர்டிபிகேட் என்ன செய்ய முடியாதுன்னா வாங்க முடியாது. ஸோ சர்டிபிகேட்ஸை தயவு செஞ்சு ரெடி பண்ணி வைங்க. அடுத்து 4வது பாத்தீங்கன்னா அபவுட் காலேஜ். காலேஜை பத்தி நீங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க முதல்ல தமிழ்நாட்டுல என்னென்ன காலேஜஸ் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸ் என்ன இருக்குது, பிரைவேட் காலேஜஸ் என்ன இருக்குது, ஒவ்வொரு காலேஜ்ல என்னென்ன கோர்ஸ் இருக்குது, ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா நாலேஜ் வேணும், அறிவு இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்னா இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தேடி கண்டுபிடிக்க முடியும். ஸோ 4வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாலேஜ். ஸோ இந்த நாலேஜ் வந்து எந்தெந்த ஆஸ்பெக்ட்ல எல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா தேடி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூகுள். ஸோ கூகுள் என்ன செய்யுங்க அப்படின்னா ரெஃபர் பண்ணுங்க. ஆஃப்டர் 12th நீங்க வந்து இப்போ பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா என்னெல்லாம் படிக்கலாம், பயோமேக்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தா என்ன படிக்கலாம், என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஸ்கோப் என்ன இருக்குது, ஹையர் ஸ்டடிஸ் என்ன இருக்குது அப்படிங்கிற எல்லாத்துக்குமே நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா கூகுளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்ஸ், நிறைய நம்மளோட யூடியூப் சேனல் மாதிரி நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது உங்களை வந்து கைட் பண்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸை ஃபாலோ பண்ணி அவங்க கிட்ட வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இன்ஃபர்மேஷனை வந்து நீங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். தகவலை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கலெக்ட் பண்ணிக்கோங்க. பட் முடிவு என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க தான் எடுக்கணும். உங்களோட ஃபேமிலி கிட்ட டிஸ்கஸ் பண்ணி நீங்க தான் என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற முடிவை எடுக்கணுமே தவிர யூடியூப் சேனல் அண்ட் கூகுள் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு அடுத்து ஆல்ரெடி ஸ்டடி, ஏற்கனவே நீங்க படிக்கணும்னு நினைக்கக்கூடிய படிப்பையோ இல்ல நீங்க படிக்கணும்னு நினைக்கக்கூடிய காலேஜ்லயும் படிக்க உங்ககிட்ட அந்த காலேஜை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிளேஸ்மெண்ட் அரேஞ்ச் பண்றாங்களா, குவாலிட்டி ஆஃப் ஸ்டடிஸ் எப்படி இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது, எந்த மாதிரி போஸ்டிங் கொடுக்குறாங்க, இந்த இதெல்லாமே ஆல்ரெடி அங்க படிச்சவங்ககிட்ட கேட்டு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிற கேட்டகரியில தான் இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு பக்கமா நாலேஜ் கலெக்ட் பண்ணுவாங்க, நீங்க ஒரு பக்கம் கலெக்ட் பண்ணுவீங்க. ஸோ 2 பேரும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணி நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். உங்களோட ஃபேமிலியில என்ன செய்யலாம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களோட ஃபேமிலியில உங்க அக்காவோ அண்ணாவோ மாமா மாமி ஆன்டி அங்கிள் யாராவது இல்லைன்னா உங்களோட நெய்பர்ஸ் வந்து ஆல்ரெடி படிச்சு நல்ல வேலைல இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட உங்களோட ஹையர் எஜுகேஷன்ஸ் பத்தி என்ன செய்யலாம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து ஃபைனலா என்ன செய்யலாம் அப்படின்னா காலேஜோட வெப்சைட்டை நீங்க வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு காலேஜ்ல நீங்க வந்து அட்மிஷன் பிளேஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னா
அந்த காலேஜுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்ல எல்லா இன்ஃபர்மேஷனும் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த காலேஜ் வெப்சைட்டை நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ரெஃபர் பண்ணலாம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்த்தோம் பிஃபோர் சப்மிட்டிங் அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி 4 முக்கியமான விஷயங்கள் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும், இல்ல நான் ரெடி பண்ணி வச்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராப்பரான மெயில் ஐடி, 2வது ஒரு ப்ராப்பரான மொபைல் நம்பர், 3வது வந்து ப்ரிப்பரேஷன், உங்களை நீங்க எப்படி எல்லாம் தயார்படுத்தணும் அப்படிங்கிறது, 4வது நம்மளோட துறை சார்ந்த இல்லைன்னா படிப்பு சார்ந்த அறிவை என்ன செஞ்சுக்கிடணும் அப்படின்னா தேடிக்கோங்க. இந்த அறிவு மூலமா தான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா சிறந்த ஒரு கல்வியை வந்து தேர்ந்தெடுத்து மேல வந்து போக முடியும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல பார்த்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய், தேங்க்யூ.